திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மக்களவை மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக தொகுதிகள் தோறும் சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். இதில் அவர் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டும் என்றார். தேர்தலுக்காக மட்டுமே மக்களை நாடிவரும் இயக்கம் திமுக அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் வந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சிகளில் உரிமையோடு உணர்வோடு பங்கேற்கக்கூடியவர்கள் என்கிற அந்த உரிமையோடு உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு, ராஜா அவர்களுக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். கலைஞர் இல்லாமல் நடைபெறும் முதல் தேர்தல் இது என்ற அவர், கலைஞர் இல்லையே என்ற ஏக்கம் தமக்கும் தொண்டர்களுக்கும் உள்ளது என்றார். ஆனாலும் திமுக கூட்டணி சார்பில் அத்தனை தொகுதிகளிலும் கலைஞரை போட்டியிடுவதாக தொண்டர்கள் கருதி பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். என்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே, உணர்விலே உயிரோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வரவில்லை. அவர் இந்த மேடையில் நின்று உங்களிடத்தில் வாக்கு கேட்கவில்லை. அந்த ஏக்கம் எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்திலே ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன், ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். மக்களின் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்ற அவர், இந்தியாவின் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றியமைக்கும் தேர்தல் என்பதால் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். ஓட்டு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். ஒரு ஓட்டு என்பது அது ஒரு ஓட்டு அல்ல. இந்தியாவினுடைய தலையெழுத்த, தமிழகத்தினுடைய தலையெழுத்த நிர்ணயிக்கிற, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்ற தமது பேச்சுக்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், முதலமைச்சர் என்ற முறையிலேயே ஜெயலலிதா குறித்து தாம் பேசுவதாக கூறினார். ஜெயலலிதாவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு என்ன தகுதி? ஆக அவரை பற்றி நீங்கள் பேசலாமா? ஏன் பேசக்கூடாது? ஜெயலலிதாவை நாம் பேசல, தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறார். அவர் முதலமைச்சர், நான் எதிர்க்கட்சி தலைவர். ஆக ஒரு முதலமைச்சருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கனா, ஒரு பிரச்சனை வந்திருக்கனா, அதை பற்றி கேட்கிற உரிமை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எனக்கு அந்த உரிமை உண்டு. ஆட்சியில் இருந்தபோது திமுக செய்த திட்டங்களை ஸ்டாலின் பட்டியலிட்டார். இதேபோல தேர்தலில் வெற்றி பெற்றால் திமுக மேலும் பல திட்டங்களை நிறைவேற்றும் என அவர் உறுதி கூறினார். ஆனா ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயமா உறுதியா விரைவில் தமிழ்நாட்டில் உங்கள் அன்போடு ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து அமரப்போகிறது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்படி அமைகிற நேரத்தில் திட்டங்களை, சாதனைகளை மக்களுக்காக ஆற்றப் போகிறோம்.